தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓயோஓ ரூம்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறையா பேருக்கு ஓயோ ரூம்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதிகமாக வந்து ஓயோ ரூம்ஸ் வந்து நிறையா சிட்டிஸில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓயோ எவ்வளோ இடத்துல இருக்குது, எவ்வளோ ரூம்ஸ் இருக்குன்றத பற்றி நான் சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு இந்தியா ஓவராக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 சிட்டிஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சிட்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ மெயினான மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை, அதுக்கப்புறமேட்டா வந்து அதை தவிர்த்து பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, அந்தமாரி எல்லா சிட்டிஸ்லுமே இருக்கிற மொத்த சிட்டிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 300 சிட்டிஸில் 10,000 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 10,000 ஹோட்டல்ஸு, மொத்தம் 20,000 ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் சொன்னது சிட்டிஸ் மட்டும்தான். இந்த சிட்டிஸில் மட்டும் 10,000 ஹோட்டல் இருக்குது. அந்த 10,000 ஹோட்டலில் 20,000 ரூம்ஸ் இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் 500 சிட்டி எக்ஸ்ட்ரா அதாவது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வேலையில் இருக்காங்க. 28 ஸ்டேட்டு ப்ளஸ் இது இல்லாமல் வந்து 9 யூனியன் டெரிட்டரிஸ். அதிகமாக இவங்களுடைய ஓயோ ரூம்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மொத்தம் இந்த யூனியன் டெரிட்டரிஸில் மட்டும் 8,000 ரூம்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா சிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 20,000 தான் இருக்குது. பட் ஆனால் யூனியன் டெரிட்டரிஸில் மட்டும் 8,000 ஹோட்டல்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரூம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? மொத்தம் இவங்கக்கிட்ட 2,70,70,000 ரூம்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு டூர் கிளம்புறோம், இல்லைனா வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், எங்கே நம்ம போனாலுமே ஒரு ஹாஃப் அ டேனா பிரச்சனை இல்லை. ஒரு டே, அதாவது ஒரு நைட் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து ரூம் வந்து தேவைப்படும். ட்ரெயின்லேயே நம்ம போனாலுமே போயிட்டு இன்னொரு இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளால் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓயோ ரூம்ஸ் வந்து ஒரு நல்ல நல்ல நோக்கத்துக்காக ரூம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஓயோ ரூம்ஸ். அதை வந்து அவங்களுடைய ரூம்ஸை அவங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும், இன்னொரு எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கப்புள்ஸாக இருக்கவங்க, அன்மேரிட் கப்புள்ஸாக இருக்கவங்க அவங்களுடைய ப்ரைவசிக்காகவும் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து நிறையா பேருக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அன்யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஓயோ ரூம்ஸில் வந்து நீங்கள் வந்து ரூம் எடுக்கக்கூடாதுன்றது வந்து உங்களோட முடிவு தான். சரிங்களா? ஆனால் இதில் ஒரு கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் வந்து மைனஸும் இருக்குது. இது நான் ரெண்டுத்தையும் நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்த விஷயங்களை நான் கேதர் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு வீடியோ கூட போய் நீங்கள் பார்க்கலாம். இது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறவங்க லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படின்றபோது இந்த ஓயோ ரூம்ஸில் ரூம் எடுக்கலாமா வேணாமன்றது உங்களோட டிசிஷன். பட் ஆனால் நான் சொல்ல வரதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓயோ ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்பம் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் ஓயோ ஆப் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரூம்ஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும். ப்ளஸ் வந்து ரேட் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம காமிக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைமில் ஓயோவில் போய் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்போ ஒரு 1,800 2,500 இருக்க ரூம் வந்து உங்களுக்கு வந்து வெறும் 1,200 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும் மாதிரி காமிப்பாங்க. அதுலேயே அந்த கூப்பன் இந்த கூப்பன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900 800 ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு ரூம் மட்டும் தான் உங்களுக்கு அந்தமாதிரி காமிக்கும். அதை தவிர்த்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரூமே நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த புக்கிங்ஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கனாலோ, இல்லை வந்து பே பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அங்கே போனீங்கனாலோ உங்களுக்கு வந்து அவங்க ரூம்ஸ், அதான் வந்து இப்போ ஓயோன்றது வந்து ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் மாதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க வந்து அந்த ஓயோவை நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்கள நம்பி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே ஓயோவை ஒரு டைப்பாக வச்சுக்கணும். ஓயோலேருந்து புக்கிங் வருது, புக்கிங் எடுத்து இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓயோவுக்கு வந்து அவங்க வந்து
30%, 35% அவங்க வந்து கமிஷன் போகும். 1000 ரூபாயில் வந்து 350 ரூபா கமிஷன் போகும். மீதி வந்து 650 ரூபா தான் வந்து இப்போ இந்த ஹோட்டலுக்காருக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஸோ அது கூட எப்படி கிடைக்குன்னா, ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த காசு வந்து இந்த ஓயோ வந்து அவங்களுக்கு போடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ வேறு ஒரு 5-6 ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு உழுது, வாக்கின்லேயே வந்து உழுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து 1500, 1200, 1700 அந்தமாரி போட்டுகிட்டே இருக்காங்க போது, இப்போ இந்த 800 அதாவது வந்து இந்த 1000 ரூம் வந்து அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. நினச்சிட்டு நீங்கள் 1500 கொடுங்க, நான் ரூம் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா 500 கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரூம் போட சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா புக்கிங்ஸே காமிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்தமாரி நேரத்தில் வந்து உங்களால் எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அந்த ரூம் வாங்குறதுன்றது பெரிய விஷயம். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக நிறையா பேருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி காசு பே பண்ணவங்க எப்படின்னா ஆடு மாதிரி. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஒரு 700, ஒரு 800 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 2000 ரூமுக்கு வந்து ஒரு 5000, ஒரு 600, 700 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், ஆல்ரெடி ரூம்ஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சுங்க, எக்ஸ்ட்ரா 500 கொடுங்க, அப்போ வேணால் நான் ரூம் தரேன், அப்படின்னா நீங்கள் ரூம் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஓயோவில் ஜஸ்ட் வந்து அது முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. சில ஹோட்டலில் இந்த ஓயோஸ் வந்து இந்தமாரி பண்ணுறாங்க. இது நான் ரீசெண்டாக இப்போ வந்து நான் போய் சென்னையில் போயிட்டு ஒரு ரூமில் ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நான் ரூம் வந்து 1100 ரூபாய்க்கு நான் ரூம் புக் பண்ணிட்டேன். ரூம் புக் பண்ணியும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புக்கிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நல்ல வேலை எனக்கு வந்து ஓயோவில் ஒரு மேனேஜர் தெரிஞ்சவங்கன்றதுனால அந்த மேனேஜர்கிட்ட பேசி, அந்த மேனேஜர்கிட்ட பேசியுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் தான். ஏன் அப்படின்னு சொல்லுவாருன்னா, இது லாஜிக். இது வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியுது. அப்படி தான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறையா இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஓயோவில் ரூம் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களோட விருப்பம் தான். பட் சில இடத்துல வந்து அந்தமாரி கிடையாது. என்ன நீங்கள் ரூம் ரெண்ட் புக் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரூம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது எதனால் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 ரூம்ஸ் இருக்க ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே ஒரு 5 ரூம் கூட இல்லை, ஒரு ரூம் தான் ஃபஸ்ட்டு ரூம், அதுவும் ஓயோவில் தான் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன அமௌண்ட்டு உங்கள் ஃபோனில் இதில் காமிக்கிறீங்களோ, ஓயோவில் காமிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டே ரூம் கொடுத்துருவாங்க. இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து இடிக்கும் அப்படின்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் நீங்கள் ஓயோவில் புக் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் கிடைக்கும், ரூம் கிடைக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரூம் வந்து இப்போ வந்து 800 அந்தமாரிலாம், ஒரு 1000 அந்தமாரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டினே பண்ண தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ஆனால் டினே பண்ண பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர் அதிகமாக போட்டு அந்த ரூமை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஆனால் ஓயோவில் ரூம் கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காதுன்னு நான் சொல்லுவாங்கல்ல. கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஹோட்டலை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஹோட்டலில் இந்தமாரிலாம் சுச்சுவேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பில் நடந்திருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் ஓயோட ரூம் எடுங்க, எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. புரியுதுங்களா? அது உங்களோட டிசிஷன். இப்போ இந்த ஓயோ மாதிரியே இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங்.com இந்தமாதிரி பண்ண வாய்ப்பு கிடையாது. அதேமாரி அகோடா அதுலேயும் பண்ண வாய்ப்பு கிடையாது. மேக் மை ட்ரிப் அதுலேயும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஏன் ஓயோவில் மட்டும் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? புக்கிங்.com, அகோடா, மேக் மை ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டா ஜஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தவிர்த்து ஒரே ஒரு ஆப்ஷன், ஈஸியான ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 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 ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ஹோட்டலாக பாருங்கள். அந்த ரிசப்ஷன்கிட்ட பேசுங்க. அந்த ரிசப்ஷன்கிட்ட பேசி அந்த ஓனரோட நம்பர் நீங்கள் வாங்கி பேசுங்க. பேசிவிட்டு இனிஷியல் பேமெண்ட் கொஞ்சமாக பே பண்ணுங்கள். எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு ரூம் வேணும், நான் வரேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 days முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க ரூம் வேணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, எவ்ரி 2 days 3 daysக்கு நான் இந்தமாதிரி நான் வரேன், ரூம் எனக்கு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கால் ஹிஸ்ட்ரியும் அதேமாரி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ரூம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கண்டிப்பாக ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் ஆகும். சரிங்களா? இது ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக். சரிங்களா? ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட போட ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.